ஏய் அவ்வளவு ஜீனியஸ் தானே நீ கரெக்ட்டா ரூட்ட கண்டுபிடிக்க வேண்டியது தானே திண்ணி பண்டாரு நல்ல முக்குறதுக்கு அலையுது பாரு என்ன பிரதர் நீங்களும் ஃபிகர் ஆன் பண்ண அந்த போன்லயே அழிச்சட்டே பண்ணிட்டு இருக்கீங்க ரூட் மாறி வந்துட்டீங்களா எங்க போகணும் முதல்ல சாப்பிடணும் தம்பி ஹோட்டல் எங்க இருக்கு நம்ம பாட்டி கடை இருக்கு ஆவி பறக்க பறக்க இட்லியும் புதினா சட்னியும் போடுவாங்க வரீங்களா வா போலாம் நமக்கு இன்னைக்கு டிஃபன் ஓகே கம் பேக் ஏ கட்டப்பையா இவங்க யாரு ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் Facebookல தான் ஃப்ரெண்டானீங்களா இல்ல இல்ல ஏன் பாட்டி சும்மா கேட்டேன் ஓ Facebook எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அட என்னப்பா இப்படி கேட்டுட்ட எனக்கு அக்கவுண்ட் கூட இருக்கு தெரியுமா ஆனா போட்டா மட்டும் இருக்காது ஒவ்வொரு தடவையும் போட்டாவை மட்டும் மாத்திடுவேன் போன தடவை ஐஸ்வர்யா போட்டா இந்த தடவை உங்க ஊரு திரிசா கிளவின்னு தெரியாமலே பொம்பளை பேரையும் போட்டாவையும் பார்த்துட்டு பேரண்டு ரெக்வஸ்டா அனுப்புறானுங்க இந்த ஆம்பளை பசங்க அட பசங்களை விடுப்பா இந்த பொட்டச்சிங்க கதையை கேட்டா பொழப்பு பொறிகள்ல மாதிரி காத்துல பறக்குது என் சொந்தக்கார புள்ள ஒருத்திக்கு Facebookல ஒருத்தன் பழக்கமாகி பிசினு ஒழுவ பேசுன்னு பேசியிருக்கா போன்ல இவளுக்கு லவ் பொத்துக்கிட்டு ஊத்துன்னு ஊத்த ஒரு நாள் மலைன்னு கூட பார்க்காம அவனை பாக்குறதுக்காக 60 கிலோமீட்டர் பஸ்ல போயிருக்கா அங்க போய் அவனை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன நான் பார்த்தா 77 வயசு கிளப்பைய அன்னையில இருந்து Facebook பக்கம் தலை வச்சு படுக்கிறதே இல்லை இந்த Facebook எல்லாம் இன்னைக்கு பிராடு புக்கெல்லாம் ஆகி போச்சு இதே மாமன் கூட தான் சட்டை அவுத்து போட்ட சல்மான் கான் போட்டா ஒட்டி வச்சிருக்காரு அவருக்கு பெரண்டு ரெக்வஸ்ட் அழுது பூரா பொம்பளை பிள்ளைங்க தான் ஏன் மாமா என்ன சிக்கல் ஐயோ மாமா நான் சும்மா பேச்சு வாக்குல தட்டிவிட்டேன் அதுக்குள்ள நீ வேற வந்துட்டு ஏன் பாட்டி பதறீங்க அட நீ வேறம்மா இன்னும் 2 தட்டு தட்டி இருந்தா எங்க மாமா என்ன உள்ள கூட்டிட்டு போயிருப்பாரு இப்படி இட்லி பானையில தட்டுறதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் சிக்னல் ஓ இந்த வயசுலயே ரொமான்ஸா ஆமாப்பா இப்பவும் அடிக்கடி எங்களுக்கு சண்டை வரும் அன்பு அதிகமாச்சுன்னு வச்சுக்க எங்க வீட்டு கதவு தன்னால தாப்பா போட்டுக்கும் சண்டை அதிகமா வந்தாதானே சரியான ஆம்பளை பொம்பளை ஜோடி பாட்டி நான் கூர்க்கு போனோம் மைசூர் பஸ் எங்க கிடைக்கும் ஒருத்தன் ரூட்டை மாத்தி விட்டுட்டான் அட எதுக்கு தம்பி மைசூரு இதான் இங்க இருக்குது கொடகு கட்டப்பையில தம்பிக்கு பாப்பாவுக்கு வழி காட்டி ரோட்ல விட்டுட்டு வாடா யோ என்னையா காலையில இருந்து ஒரு கஸ்டமரையும் காணா ஊருக்கு திரும்பி போச்சா என்ன அண்ணே அங்க ஒரு கேன பையன் வரானே யோ யார் யாவன் பார்த்தா பலபலன் இருக்கான் பண்ணையார் மாதிரி வரான் வணக்கண்ணே வந்த விஷயத்த சொல்லியா மாமா தெரியுதுல அப்புறம் அண்ணன் வெண்ண மேட்ருக்கு வா நல்லா உத்து பாரு இது சைக்கிள் கொஞ்சம் மிதி வாங்கும் அப்பவா பிரிவில் பிடிக்காது ஆனா ஃப்ரீயா போகும் இது ஆட்டோ மீட்ரு ஹெவியா இருக்கும் ஆனா மேட்ரு சூப்பரா இருக்கும் இது லாரி பார்க்க அம்மா பெருசா இருக்கும் மயங்கிடாது இது இனோவா காரு ஸ்டேரிங்க பிடிச்சு ஆக்சிலேட்டர் அழுத்துனா போதும் சும்மா அழுங்காம குலுங்காம சூப்பரா சவாரி பண்ணலாம் நிறுத்து இங்க என்ன வாகன விளையாட்டா நடக்குது அது வாகன விளையாட்டு இது மோகன விளையாட்டு எதுக்கு இந்த விளம்பரம் யோ எங்க விளம்பரத்தை விடியா உன் விவரத்தை சொல்லு இதுக்கு முன்னாடி வண்டியெல்லாம் ஓட்டிருக்கியா நாங்க ரேஸ்லயே கலந்துட்டோங்க இந்த இதை புடி என்னது வண்டிக்கு ஆயில் முக்கியம் வாழ்க்கைக்கு ஆயில் முக்கியம் ரெண்டுக்கும் சேஃப்டி முக்கியம் அதுக்கு இதுதான் முக்கியம் உனக்கு லாரியா சைக்கிளா மோட்டார் பைக்கா எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பெரிய ஏரோப்ளேன் ஓட்ட போறாரு போய் லாரிய மடக்கு போறேன் இப்படி போடா அங்கிட்டு போலீஸ் ஜீப் நிக்குது வகை தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்பா வாகன விளையாட்டம் மோகன விளையாட்டம் வெடிவண்டி ஓட்ட வந்தாலே விவகாரம் தான் வேணா ஐயா தம்பி அந்த தாத்தா பாட்டிக்கு பசங்க இருக்காங்களா என்ன கேள்வி இது ஃபிகர் அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் இது வரைக்கும் கல்யாணமே ஆகல அவங்க 2 பேர் வீட்லயும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க ஆனா ஏதோ பிரச்சனையால நிறுத்திட்டாங்களாம் ஆனா பாட்டியும் தாத்தாவும் மனச மாத்திக்கல அவங்க அப்பா அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும்னு இது வரைக்கும் கல்யாணமும் பண்ணல அவங்க வெளியில தான் இப்படி ஆனா வீட்டுக்குள்ள 2 கட்டில் தனித்தனியா தான் படுத்துப்பாங்க தூக்கலா இருக்கே பிரதர் ஃபிகர் கண்ணாடி போட்டதும் பாத்து பிரதர் அட்ராஸக்க ஃபிகருங்க பசங்க மனசுல பூந்தா அட்ராசிட்டி பண்ணிடுவாங்க ஏய் ஏடா சொன்ன ஆமா பொண்ணுங்க பண்றது தானே சொன்னேன் ஏய் ரொம்ப பேசுற இந்தடா அசத்து அட கலரே மாறிடுச்சு
என்னப்பா? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், கூலிங்கா ஒரு பீரை விட்டுருக்கேன். ஏதோ பொண்ணுக்குன்னு கிடைக்குமான்னு இந்த ரூட்ல வந்திருக்கிறேன் நான். கவலையை விடு, இந்த மாமா கிட்ட வந்துட்டேல்ல. இயற்கை மசாஜ்ல இருந்து தந்திரா, அகும்பந்திரா, அக்கு பஞ்சரா, மனுக்கிரகா, பொடிந்திரான்னு மூலிகை மசாஜ் பண்ணி கூலிங் பண்ணிடலாம். இந்தா இந்த இதை படி. நீ நல்லா இருக்கணும் சாமி. அம்மா தீஸ்கல்லுமா, காரை கொஞ்சம் பாத்துக்க. உனக்கே பாதுகாப்பா இருக்கேன், காரை பாத்துக்க மாட்டேனா? நீ அக்கு பஞ்சரா அக்கு பிரஷரா? నేను ఆయుర్వేదం. அதனாலதான் அமேசான் காட்டுக்குள்ள கூட்டு போறியா? காண்டா அவன் கையில, கார் நம்ம கையில. இனிமே இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ண முடியாது. இந்த மசாஜ் ஒரு வாரம் தாங்க போல இருக்க. என் காரை காணா, என்ன ஆயுர்வேதத்தையும் காணா. காண்டத்தை கையில கொடுத்துட்டு கண்டதையெல்லாம் சொன்னானே, இப்படி என் காரையே கடத்திட்டு போயிட்டானே. இப்ப நான் எங்க போய் தேடுறது? நீ இதுல படுத்துக்கமா, வண்டி மேல வேணாம், அது உனக்கு வசதியா இருக்காது. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் மேலேயே இருந்துக்கிறேன். நான் தான் சொன்னேன்லம்மா, உனக்கு இதெல்லாம் சரியா வராதுன்னு. இறங்கி கீழே போய் படுத்துக்கமா. போலாமாமா? போலாம். அண்ணே ஒரு பாட்டா பாடுனே. அட சும்மா இருப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு சரியா வராது. ஏண்ணே கீரவங்க மட்டும் தான் பாடணுமா? பொண்ணு மாதிரி ஆளுங்கெல்லாம் பாடக்கூடாதானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தம்பி போய் தனுசா லீடரு. அப்புறம் என்ன, அவுத்து விடு. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, இனிமே எல்லாம் ஜாலிதான். உன் அழகு என்ன அவசரப்பட வைக்குதுரே. அடியே அங்க பாரு, புருஷன் இருக்கும்போது அந்த பொண்ணு பொட்டு கூட வைக்காம இருக்கிறா. அடி போடு, இந்த காலத்துல எந்த பொண்ணு பொட்டு வைக்கிறா, புருஷனை மதிக்கிறா? இந்த டவுன்ல ஒரே ரூம்ல ஆம்பளையும் பொம்பளையும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாமே. அப்படி இருக்கோம் என்னவோ யாரு கண்டா? மல்லே குண்டு மல்லே, இடுப்ப என்ன இத்தனை மழை வச்சிருக்கிறவ, யூட்டன் அடிச்சா கூட முடியலையே. அங்க பாருடி, இருட்டுறதுக்கு முந்திய கதவை இழுத்து சாத்துறான். இங்க பாருப்பா, ஊதா கலர் சட்டை தம்பி, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாதியா இல்ல வேற வேற ஜாதியா? ஆமா வேறதான். தம்பி ஊரகர விட்டு ஓடி வந்துட்டீங்களா? பாட்டி பாத்துப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஓடி வந்ததுக்கு ஊரையே கொளுத்திட போறாங்கப்பா. ஐயோ பாட்டி, இந்த கிழவிங்க தொல்லை தாங்க முடியல. என்னப்பா தம்பி, என்ன சூ சூன்னு மந்திரிச்சிட்டு இருக்கா? அவனை சொல்றீங்க, அங்க பாரு, அந்த புள்ள டவுசர பாரு. என்னம்மா பாப்பா, உன் டவுசர ஒழுங்கா பார்த்து போடு, பையன் மந்திரிச்சு ஓடிர போறான். பாட்டி நீ முதல்ல உன் டவுசர ஒழுங்கா போடு. என்ன நீ சும்மா இருடா. உங்க பாட்டி எப்படா டவுசர் போட்டுருக்குது? நீ போட விட்டாதானே.